வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு சிக்கன் ரெசிபி தான் பண்ண போகிறோம். சப்பாத்தி நைட்டுக்கு சிக்கன் கிரேவி, சிக்கன் லாலிபாப் தனியாக வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ நான் போய் இந்த சிக்கனை கழுவுறேன். அதுக்குள்ளே நான் சாயந்தரம் என்னென்ன பண்ணேன், எங்கே போனேன், எங்கே என்ன வாங்கினேன் அப்படின்றத பார்த்துட்டு வந்துருந்தேன். நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட கிளம்பிட்டோம். சுற்றி பார்த்துட்டு வந்துட்டீங்களா? ஓகே, ஒரு வழியாக நானும் சிக்கனை கழுவியாச்சு. இனி மசாலா போடலாம். இப்போ இதுதான் கழுவி வச்சுருக்க சிக்கன். இப்போ இதில் நம்ம சக்தி சிக்கன் மசாலா யூஸ் பண்ணுறோம். அதில் உப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு மசாலா போட்டுக்கலாம். பெப்பர் இல்லாமல் இருக்கிறதுக்காக மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா நிறையவே போடலாம். கிறிஸ்பியாக வர்றதுக்காக அரிசி மாவு. இது கார்ன்ஃப்ளவர். அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டால் போதும். இந்த மசாலா எல்லாம் அதில் ஒட்டுறதுக்காக கடலை மாவு. அதில் உப்பு சேர்க்க தேவையில்லை போட்டிருந்தாலும் கூடவே நம்ம கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்துக்குங்க. இதெல்லாமே நம்ம போட்டோம். இதில் எண்ணெய் தான் ஊற்றணும், தண்ணி ஊற்றக்கூடாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன், அப்புறம் காமிக்கிறேன். மீனாக இருந்தாலும் சரி, சிக்கனில் பெரிய பீஸாக இருந்தாலும் ஒவ்வொரு பீஸ்லையுமே எடுத்து தனித்தனியாக மசாலா அதில் ஒட்டுற மாதிரி நல்லா தடவிக்கணும். இது வெளிப்புறம் தோல் இருக்குது. நான் எப்பவுமே தோல் உரிக்காமல் தான் சிக்கன் வாங்குவேன். அதனால அதில் சரியாக ஒட்டலை. மற்றபடி உள்ள ஸ்கின் எல்லாம் நல்லா ஒட்டியிருக்கு. இந்த மாதிரி ஒட்டணும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடும். கடாயை வச்சாச்சு. அடுப்பெலாம் பற்ற வச்சிட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறது நல்லது. சிக்கன் கொஞ்சம் ஹீட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது கூல் பண்ணிடும். இப்போதைக்கு இந்த எண்ணெய் போதும். சோம்பு, ஒரு 3 கிராம்பு, கருவேப்பிலை, வச்ச பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கலந்து, வெங்காயம் நல்லா வேகிறதுக்காக உப்பு. இந்த ஸ்டேஜில் தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளி பழமாக 2 போட்டிருக்கேன். அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 2 செகண்டில் சிக்கனை போட்டு இந்த சிக்கன் ஒரு 20 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா வேக ஆரம்பிச்சோம். தண்ணிலாம் பிரிஞ்சு வரும். ஸோ தண்ணியே ஊற்றவே இல்லை. இது சிக்கன்லேருந்து வந்த தண்ணி. இந்த மாதிரி 20 நிமிஷம் சிம்மில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குக்கரில் வேக வச்சும் போடலாம். ஆனால் அது அந்த சிக்கனில் அந்த மசாலாலாம் இறங்காது. நம்ம இன்னும் எந்த குழம்பு மசாலாவும் போடலை. மஞ்சள் பொடி மட்டும் தான் போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும்.
குழம்பு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கணும். சிக்கன் கம்மியாக இருக்குது, அதனால வந்து சும்மா 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை நல்லா கொதிக்கட்டும். ஒரு சைடு சிக்கன் வேகட்டும், இந்த சைடு நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். அப்போ தான் டைம் சேவ் ஆகும். பொடி ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தூள். ஓரளவுக்கு சப்பாத்தியும் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த சைடு சிக்கன் கிரேவி. அவ்வளோதான், சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த சைடு சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வேண்டியதான்.